பாலும் பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் கல்யாணத்தில் அண்ட் சாந்தி முகூர்த்தத்தில் இதான் கொடுக்குறாங்க. இது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஃபிஷ் அண்ட் கர்ட் இல்லை ஃபிஷ் அண்ட் மில்க் இதை சேர்க்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லுவாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, குழம்புல போட்டு மீன் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு ஹெல்த்துக்கு. ஏன்னா அந்த கொழுப்பு சத்து அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பிரியாணியோட சேர்க்குறதே நாங்கள் ரைத்தா தானே, அந்த பச்சடி தானே. அந்த பச்சடி தயிரும் வெங்காயம் போட்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சடியில் வெங்காயம் தான் நிறையா இருக்கும், தயிர் ரொம்ப குறைவாக இருக்கும். கீரையே கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. இதில் பருப்பு இதையும் நம்ம கொதிக்க வைக்காத நம்ம சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம். பாலில் நம்ம மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். கடைசியில் கல்கண்டை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ இதை நைட்டில் குடிப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னா, நெய்யை வாங்கிறத விட நம்ம வெண்ணெயை வாங்கி அதில் நெய் காய்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா இது பெஸ்ட்டு பிரெயின் டெவலப்மெண்ட். ரைஸ், பருப்பு, நெய் இது மூணையும் சேர்த்து கொடுத்துட்டோன்னா நலம் வாழ 2.0 இந்த எபிசோடில் எந்த உணவை எதோடு சேர்த்து சாப்பிடலாம், எதோடு சாப்பிடக்கூடாது, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த காலகட்டத்தில் டைஜஷனே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க இந்த சேர்க்கக்கூடாத உணவை சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க டைஜஷன் இன்னும் அஃபெக்ட் ஆகும் அண்ட் இன்னும் ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இதே ஒருத்தர் நல்ல டைஜஸ்டிவ் பவரோடு இருக்கார், அவர் என்றைக்கோ ஒரு நாள் இந்த சேர்த்த உணவை சாப்பிட்டார்னா அவருக்கு அந்த அளவு பாதிப்பு வராது. பட் அவர் ரெகுலராக அதே தப்பை பண்ணினார்னா த்ரூ டைம் அவர் டைஜஷன் போயிடும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, பாலும் பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் கல்யாணத்தில் அண்ட் சாந்தி முகூர்த்தத்தில் இதான் கொடுக்குறாங்க. இது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கல்யாணத்தில் படப்பட்னி இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு அந்த ஹோமம் முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் சாப்பிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட காலையில் 4 மணிக்கு எழுந்தவங்க மதியம் 1:30, 2, 3 கூட ஆகும், அது வரலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பாலும் பழமும் சேர்ந்து கொடுத்தா இது நல்லாவே அவங்களுக்கு வயிற்றை அடைச்சி இந்த கம்ப்ளீட் செரிமனி அவங்க பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்து கொடுக்கும். அதுக்கு தான் அப்படி வச்சுருக்காங்க. பட் ரெகுலர் டைமில் இப்போ மில்க் ஷேக் போட்டு குடிக்கிறாங்க, ஸ்மூதி போட்டு குடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகிடும்னா, யாருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ இது அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாத எதுக்கழிச்சிட்டே வரும். ஸோ இப்போ பால் பழம் ரெகுலராகவே நம்ம சேர்த்து சாப்பிட வேண்டாம். பழத்தை தனியாக சாப்பிட்லாம், பாலை தனியாக சாப்பிட்லாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டில் பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் இட்லி தோசை சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ காஃபி குடிக்கிறாங்க. டீ காஃபியில் என்ன இருக்குது? பால் தானே இருக்குது. அதனால அது கூட செய்ய வேண்டாம். டீ காஃபி பிட்வீன் மீல்ஸ் இல்லை பிஃபோர் மீல்ஸ், அதாவது 1/2 hour முன்னாடி குடிக்கலாம், இல்லை பிட்வீன் மீல்ஸ் குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது முக்கியமான கருத்து. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, ஃபிஷ் அண்ட் கர்ட் இல்லை ஃபிஷ் அண்ட் மில்க் இதை சேர்க்கக்கூடாதுன்னு நிறைய சொல்லுவாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஃபிஷ்ஷே ஜாஸ்தி கொழுப்பு சத்து உள்ள ஒரு ஐட்டம். ஸோ இது டைஜஷனுக்கு டைம் ஆகும். இப்போ ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு சத்து தான் அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிறது. பட் இதை ஃப்ரை பண்ணிட்டோன்னா அந்த நல்ல கொழுப்பு சத்து மாறிடும் அண்ட் அது இன்னுமே டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாலே ஈக்குவல் டு ஃப்ரைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது கிடையாது. குழம்புல போட்டு மீன் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு ஹெல்த்துக்கு. ஏன்னா அந்த கொழுப்பு சத்து அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். பட் அந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்றதே அந்த மீலில் நம்ம தயிரும் சாப்பிட்டோம்னா தயிர் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் தான். அப்போது இது ரெண்டும் சேர்ந்தால் அவங்களுக்கு உப்புசம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, க்ரீம் ஆஃப் வெஜிடபிள் சூப் இல்லை க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப்
இது எப்படி பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து வெண்ணெய் எடுத்துப்பாங்க. அந்த வெண்ணெயில் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி, இதை வந்து அந்த வெண்ணெயில் முதல்ல கார்ன்ஃப்ளவரை வறுத்துட்டு அப்புறம் அதை பாலில் மிக்ஸ் பண்ணி அதை வேக வைப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து இந்த வெஜிடபிள் சூப்பு இல்லை டொமேட்டோ சூப்பை பண்ணிவிட்டு அதை இதில் ஊற்றி கொதிக்க விட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த தக்காளி சூப்பை நீங்கள் அந்த பாலை வந்து அந்த கார்ன்ஃப்ளவரில் சரியாக நீங்கள் வந்து வேக வைக்கலைன்னா இந்த தக்காளி ஊற்றின உடனே அந்த பால் திரிஞ்சு போயிடும். ஏன்னா அது வந்து நல்லா அந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து மிக்ஸ் பண்ணி கெட்டியானால் தான் இது ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து வெறும்னு அந்த பாலை சரியாக நீங்கள் வேக வைக்காத ஊற்றிங்கன்னா கெட்டு போயிடும். இப்போ என்ன அர்த்தம்? ஒரு புளிப்பான ஐட்டம் பால்குள்ளே போட்டால் பால் திரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு நாளைக்கே நீங்கள் பால் பாக்கெட்டை எடுக்க மறந்துடுறீங்க, நீங்கள் உள்ளே வந்து அதை காய்ச்சிறீங்க, அப்போ என்ன ஆகிடுது? பால் திரிஞ்சிடுது. ஐயோ பால் திரிஞ்சிடுச்சுப்பான்னு எடுத்து வெளில வச்சிடுறீங்க. ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். ஸோ அதனால் இந்த க்ரீம் ஆஃப் எனி சூப், க்ரீம் ஆஃப் மஷ்ரூம், க்ரீம் ஆஃப் வெஜிடபிள், க்ரீம் ஆஃப் டொமேட்டோ, இந்த மாதிரி உணவே வந்து சரியாக வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். அதனால கிளியர் சூப் இல்லை வெறும் டொமேட்டோ சூப், வெறும் வெஜிடபிள் சூப், இதில் க்ரீம் கிடையாது, இந்த கார்ன்ஃப்ளவர் பால் போட மாட்டாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டா ப்ராப்ளமே இல்லை. ஸோ எனி வெஜிடபிள் சால்ட் ஐட்டம் ப்ளஸ் மில்க் சேர்க்கறது அந்த அளவு நல்லது கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் நைட்டில் சாப்பிட்றது, இதோட மிக்ஸ் பண்ணி ஹெவியாக ஒரு ஐட்டம் பராட்டா இல்லை பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றது இதுவும் நல்லதில்லை அப்படி. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இப்போ பிரியாணியோட சேர்க்குறதே வந்து நாங்கள் ரைத்தா தானே, அந்த பச்சடி தானே, அந்த பச்சடி தயிரும் வெங்காயம் போட்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பச்சடியில் வெங்காயம் தான் நிறையா இருக்கும், தயிர் ரொம்ப குறைவாக இருக்கும். பட் தயிராக சாப்பிட்டிங்கன்னா ஒரு கப்பு தயிர் அப்படியே சாப்பிடுவீங்க. ஸோ இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும். ஏன்னா வந்து இந்த ஹெவி ஐட்டமும் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது, ஏதோ இதுக்கு மேலே தயிரும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக தயிருக்கு பதில் மோர் தான் கொடுப்பாங்க நைட்டு, மதியம்தான் தயிர் சர்வ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் வந்து நம்ம சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து கீரையை நைட்டில் சாப்பிடாதீங்க, இது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது சேர்க்கறத விட கீரையில் பருப்பு போட்டிருப்பாங்க, இல்லை தேங்காய் போட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் வயக்காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. வந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு அதே உணவை நைட்டுக்கு வச்சிங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் கிடையாது. ஸோ அந்த கீரையில் பருப்போ இல்லை தேங்காவோ போட்டு கீரையே கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. இதில் பருப்பு இதையும் நம்ம கொதிக்க வைக்காத நம்ம சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து விறகடுப்பு, அதில் தான் அவங்க கொதிக்க விடணும், திருப்பி அதை ஏற்றணும், நைட்டில் சுட வைக்கணுன்னா இது கஷ்டம். அண்ட் ஃப்ரிட்ஜு கிடையாது, அதனால சொன்னாங்க கீரையை நைட்டில் சாப்பிடாதீங்க. பட் இந்த காலகட்டத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சுட வச்சு சாப்பிட்டோன்னா ப்ராப்ளமே கிடையாது. கீரை நைட்லேயும் சாப்பிட்லாம், கீரை வந்து பருப்போடு செஞ்சாலும் சுட வச்சு சாப்பிட்லாம், தேங்காவோடு செஞ்சாலும் நம்ம அதை கொஞ்சமாக சுட வச்சு சாப்பிட்டா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எது சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு, நம்ம ஒரு 2-3 வயசு குழந்தைக்கு நம்ம உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரே நாளில் நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். ஆனால் நீங்கள் காலையில் வந்து நல்லா வந்து ஒரு முருங்கைக்கீரை போட்டு அடை பண்ணி கொடுத்துட்றீங்க, மதிய உணவில் திருப்பி சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்து நைட்டில் திருப்பி தயிர் சாதம் கொடுத்தா அந்த குழந்தைக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஏன்னா எல்லாமே ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட். பெரியவங்க கூட இந்த மாதிரி ஜாகிரதையாக இருந்தால் அவங்க நைட்டில் சாப்பிட்றது லைட்டாக இருக்கணும். லைட்னா லைட் ஆன் டைஜஷன், ரொம்ப எண்ணெய் இருக்கக்கூடாது, ஸ்பைஸ் இருக்கக்கூடாது, சூப்ஸ் அந்த மாதிரி சிம்பிள் ஐட்டம்ஸ் சாப்பிட்டுட்டு மதிய உணவில் கொஞ்சம் ஹெவி ஐட்டம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி அவங்க பழகிட்டு வந்தால் இது பெட்டர். இப்போ இதுவரையிலும் நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம். எண்ணெய் 2 உணவு நம்ம சேர்ந்து சாப்பிடக்கூடாது.
இப்போது என்ன சேர்ந்து சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்த் கிடைக்கும் அது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிமாலாம் பண்ணின இட்லி, தோசை, பொங்கல் இந்த 3 ஐட்டமும் எடுத்திங்கன்னா இட்லியில் ரைஸு, உளுத்தம் பருப்பு இதை அரைச்சிட்டு புளிக்க வைக்கிறோம். புளிக்க வச்சுட்டு அப்புறம் அதை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றோம். இப்போ வெறும் ரைஸ் ஐட்டம், இப்போ நம்ம அரிசி உப்புமா அப்படின்னு சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற புரத சத்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இல்லை. ஏன்னா அதில் 2 அமினோ ஆசிட் இல்லை. பருப்பு மட்டும் சாப்பிட்டோம்னா அதுவும் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இல்லை. ஏன்னா அதில் 2 அமினோ ஆசிட் இல்லை. ஆனால் நம்ம இந்த ரைஸையும் இந்த உளுந்தையும் சேர்த்து போடுறச்சே அந்த 2 அமினோ ஆசிட் எது பருப்பில் இல்லையோ அது ரைஸில் இருக்குது, எது ரைஸில் இல்லையோ அது பருப்பில் இருக்குது. அப்போது அதை மிக்ஸ் பண்ணோடனே இது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆயிடுது. அதனால இட்லி, தோசை, பொங்கல் இது 3 தான் பெஸ்ட் ஐட்டம், நம்மளுக்கு புரத சத்து கிடைக்கும். இப்போ எல்லாருமே வேகன் டயட், பிளான்ட் பேஸ்ட் டயட்ஸ்னு மாறிட்டு வராங்க. அப்போது அவங்களுக்கு புரத சத்து பெட்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு விதம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த 2ம் சேர்த்தா அந்த ப்ரோட்டீன் நம்மளுக்கு உடம்புல பெட்டராக சேரும் அண்ட் அது ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ரசம்ங்கிற ஐட்டம். யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்கன்னா பருப்பு கூட போடாத ரசம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லை. ஒரு பருப்பு ரசங்கிற ஐட்டம் எடுத்திங்கன்னா இதில் டைஜஸ்டிவ் பவர் அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா புளி சேர்க்குறோம், அதில் அந்த ரச பவுடர் போடுறோம், அதில் தனியா, ஜீரகம், பெப்பர் இது எல்லாமே டைஜஷனுக்கு நல்லது. இதோட கொஞ்சம் பருப்பு போட்டு நம்ம கொடுத்தா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டைஜஸ்டிவ் பவருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி மிக்சிங் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப நல்லதாக இருக்கிறது ரசம். இப்போ யாருக்கா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் சாம்பார் கொடுத்துட்டா, அப்பா நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது, எனக்கு இப்போ எதுவுமே வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ரசம் ரைஸாக கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ரைஸ் அண்ட் தால் மாதிரி நான் வெஜிடேரியனில் எக்ஸு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற ப்ரோட்டீன் எக்ஸலண்ட். ஸோ இதை நம்ம ப்ரெட்டோடு தான் சேர்த்து சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு உப்புமா செஞ்சுட்டு கூட அதோட ஒரு முட்டை தோசை போட்டு சாப்பிட்லாம், இல்லை முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை பாயில்டு எக் சாப்பிட்லாம். ஸோ இந்த ப்ரோட்டீனும் வரும். உங்களுக்கு அந்த உப்புமாவோ இல்லை தோசையோ இட்லியோ என்ன அன்றைக்கி சாப்பிட்றீங்களோ அது கூட உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் சத்து பெட்டராக கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீன் சேர்த்துறதுக்கு முட்டை ஒரு ரொம்ப ஈஸி மெத்தட். பட் இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி செய்யணும். பேசிக்காக எண்ணெய் குறைவாக செய்யலாம். முட்டை தோசை கூட ஆம்லெட்னு சொல்கிறது. ஏன்னா இது அந்த முட்டையோட தன்மையே அது மேலே ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாலில் நம்ம மஞ்சப்பொடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இதை கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சமாக எந்த அளவு சூடு நம்மளால் குடிக்க முடியுமோ, இல்லை கொஞ்சமாக கல்கண்டு போடுவாங்க அந்த காலத்தில், கடைசியில் கல்கண்டை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ இதை நைட்டில் குடிப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னா இது கோல்டு வராத தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, மஞ்சப்பொடியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி, ஃபைட்டோ நியூட்ரியன்ட், அதில் இருக்கிற கர்க்யூமின்கிற விஷயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி பால் அண்ட் மஞ்சப்பொடி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அதை கொஞ்சமாக போடணும். மஞ்சப்பொடிங்கிறது நிறைய போடக்கூடாது. ஒரு ஃபேமிலிக்கு 4 பேருக்கு 4 டம்ளர் பால் காய்ச்ச போகிறீங்கன்னா அதில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டால் போகிறோம். அண்ட் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 to 10 minutes லோ ஃபயரில் கொதிக்க விட்டு அது மேலே பொங்கி வர அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து அது கீழே போய் அந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்தால் தான் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லது அண்ட் ஹெல்த்தி ஆல்சோ. இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா
நம்ம பண்ணுற நெய் தான். நெய்யை வாங்கிறத விட நம்ம வெண்ணெயை வாங்கி அதில் நெய் காய்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா இது பெஸ்ட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்டு. இதோட எதில் கொடுக்கணும்? பருப்பு சாதம், அதாவது ரைஸ், பருப்பு, நெய், இது மூணையும் சேர்த்து கொடுத்துட்டோன்னா இந்த குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அண்ட் அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட், ஹெல்த்து எல்லாத்துக்குமே நல்லது. அதனால தான் இந்த 3 ஐட்டம் முதல்லே ஒரு குழந்தைக்கு என்ன ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க? சிறுபருப்பு வச்சு சிறுபருப்பு சாதம் இதான் கொடுப்பாங்க, இல்லை சிறுபருப்பு பாயசம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த காம்பினேஷன் இஸ் வெரி குட்.